இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த கட்சி அந்த கட்சி இதில் இருக்காங்க அதில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமே கிடையாது. இதில் வந்து தோல்வின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அதுக்கு வந்து அசிங்கமான சாயம் பூசுறது வந்து ஒரு அரசியல் நோக்கம். இதுக்கு முந்தி வந்து என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு வந்து இந்த ஜபாத்தான் சொன்னால் அந்த ஜபாத்தை நான் கை கட்டுறேன், இந்த ஜபாத்தான் சொன்னால் இந்த ஜபாத்தை நான் கட்டுறேன். நேற்று அந்த 6 hours பஸ் ட்ராவலிங்னால திஸ் ஒன் நான் வந்து கிரெடிட் கொடுக்குறது வந்து ஸ்ரீமுடா மக்கள் தான். பிகாஸ் நான் ஒரு தேர்ட் பர்சன். ஓகே, நான் ஒரு லாயராக வந்து வழக்கறிஞர் வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க, ஒரு கிளாரிஃபை ஒரு அசிஸ்டன்ட் அவங்க நேற்றுல அந்த இஷ்யூ வந்து சில இஷ்யூ வந்து நான் தேர்ட் பர்சன் நான் பார்த்துற இஷ்யூ வந்து அவங்க மேலே வந்து அன்னெசரி ஸ்ரீமுடா மக்கள் மேலே டோட்டல் மக்கள் மேலே ஒரு அன்னெசரி சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு. எக்ஸாம்பிள் பஸ்ஸில் வந்து எல்லாமே அந்த காமெண்ட்டே ஆக்சுவலி வந்திருக்குறாரு. மன்னிப்பு கேட்டாங்க இன்னைக்கு, பட் உண்மையாக அந்த காமெண்ட் வந்திருக்கே கூடாது. ஓகே, மன்னிப்பு கேச்சு ஸ்ரீமுடா மக்கள் மன்னிப்பு கேட்க வச்சோம். இந்த கிளாரிஃபிகேஷன் நான் சொல்லுவேன்னா அந்த ஃபோட்டோ பார்த்து வந்து ஒரு இஷ்யூ வந்து ரேஷியல் இஷ்யூ வந்து அந்த இன்சிடென்ட் வந்துருக்கூடாது. தட்ஸ் ஒன். நம்பர் 2, நேற்று போன மெஜாரிட்டி வந்து 50 years ஒர்க்கிங், பியாண்ட் ஒர்க்கிங், சில பேர் 60-70 years இன்னும் வேலை செய்கிற மக்களுக்கு. ஸோ தே ஆர் பார்ட்டிஸ் ஹூ வென் தட். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியெல்லாம் அந்த வார்த்தைக்கு சரி வந்துருக்காரு. எஸ், நார்மல் டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உமாகாந்த் வந்து நாம் ஒரு தமிழன் மூலியமாக என்ஜிஓ மூலியமாக ஹெல்ப் பண்ணுங்க. பட் இங்கே வந்து ஆக்சுவலி இவங்க ஸ்ரீமுடா இருக்கிற விக்டம், இவங்களும் சேர்த்து தான் இவங்க ஸ்ரீமுடா இருக்கிற விக்டமாக இருந்திருக்காங்க, பஞ்சர் விக்டம். பட் அவங்க அந்த இதில் போயிருக்காங்க. தே வென்ட் as a பப்ளிக் ஒரு செஞ்சுருக்காங்க. இன்னும் அது எந்த குரூப்பாக இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் பப்ளிக் இருந்தாலும் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் தேவைப்படுது. அந்த ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்க. இதுக்கு முந்தி வந்து என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு வந்து இந்த ஜபாத்தான் சொன்னால் அந்த ஜபாத்தை நான் கை கட்டுறேன், இந்த ஜபாத்தான் சொன்னால் இந்த ஜபாத்தை நான் கட்டுறேன். நேற்று அந்த 6 hours பஸ் ட்ராவலிங்னால திஸ் ஒன் நான் வந்து கிரெடிட் கொடுக்குறது வந்து ஸ்ரீமுடா மக்கள் தான். பர்டிகுலர்லி அந்த 1500 பேர் மேலே வந்திருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பிரிண்டிங் இஷ்யூனால 1500 மெமரண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. பட் அதுக்கு மேலே வந்து மக்கள் வந்து இதுக்காக வந்திருக்காங்க நேற்று காலையில். அதுக்கப்புறம் 60+ மக்கள் வந்து நேற்று ஐக்கூனிங் இருக்க போயிருக்காங்க. அது மானிட்டர் பண்ணிருக்கோம். நானும் ஆக்சுவலி ஐ ஃபாலோ தேம் இன் மை கார் அட் த பேக். நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ நத்திங் கோஸ் ராங். அவங்க அந்த மெமரண்ட் அது அந்த 6 hours இன்சிடென்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எது நடக்காத அத்தனை வருஷமே சடன்லி எம்பி வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அரக்கான் சும்மா ஜபாத்தான் துரு. இதுக்கு மேலே வந்து இவங்க கை காட்ட முடியாது, அவங்க கை காட்ட முடியாது. அதுக்கு ஒரு எவிடன்ஸாக சத்தியாவச பாலிட்டிக்கே இன்னைக்கு இறங்கி அவங்க பார்த்தாங்க. இந்த ஜபாத்தை அந்த ஜபாத்தான் கை காட்ட போகிற, இந்த ஜபாத்தை அந்த ஜபாத்தை கை காட்ட முடியாது. ஜேபிஎஸ் ஒரு இன்ஃபோகிராஃபிக் மூலிமா சொன்ன மாதிரி ஒரு டைம் லைன் கொடுத்துருவாங்க. நாங்கள் கேட்ட கேள்வி வந்து 2 கேள்வி 10 கேள்வி 3. 1 புஞ்சா சாஸ் 3Sலாம். 1 சாஸ், செகண்ட் ஸ்டடி, தேர்ட் சொல்யூஷன். சாஸ் வந்து எதுனால பஞ்சன் வந்துக்க குறிப்பிட்ட வந்து சிம்பிள் ஸ்ரீமுடா அண்ட் குமுனிங் சைடு வந்து ஓவர்லோட், அந்த ரிவர் வாட்டர் ஃப்ளோ வந்து ஓவர்லோட் இஷ்யூனால தான் வந்து அந்த பஞ்சர் வந்துகிட்டே இருக்குது. சம்பா எதுவுமே ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் பியூர்லி ஓவர்லோட், அந்த வாட்டர் எக்ஸஸ் ஏற்றுக்க முடியாதனால. ஓகே, அண்ட் த கண்டிஷன் ஆஃப் த ரிவர் அது ஒன்று. 2வது அவங்களோட ஸ்டடி மூலியமாக வந்து அப்போ தான் சொல்யூஷன் கொடுக்குறா. லாங் டேர்ம் சொல்யூஷன் இருக்குது 2029. ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் வந்து ஒரு 11 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது நடுவில். ஸோ நாங்கள் கேட்டு வந்து அந்த 11 ப்ராஜெக்ட்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படுறது அந்த டைம் லைன் தேவைப்படும். எப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும், எப்போ அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும், எப்போ அந்த ப்ராஜெக்ட் முடியும், ஜென்ரல் டைம் லைன். அட்லீஸ்ட் ஸ்ரீமுடா மக்கள் இப்போ தெரியும். ஓகே, இந்த டைம்குள்ளே இந்த டெம்போ கட்டணும், இந்த டைம்குள்ளே தக்கங்கான் செஞ்சிடணும், இந்த டைம்குள்ளே இது வால் கட்டி ஆகணும். ஸோ அட்லீஸ்ட் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சம் இருக்குது எங்கே என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே, 2வது வந்து நாட் டூவிங் 1 ப்ராஜெக்ட் அட் டைம். இப்போ 11 ப்ராஜெக்ட் இருக்குது, 1 முடிச்சோன்னே 2 முடிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. எந்தெந்த ப்ராஜெக்டாக சேர்ந்து செய்ய முடியுமோ, லெட்ஸே ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 4, ப்ராஜெக்ட் 7 ஒரே டைம் செய்ய முடியுமோ ஒரே டைம் செஞ்சிருக்குது. ஸோ 2029 வரைக்கும் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. எங்கெங்கே ஷார்ட் டேர்ம் ஆக்க முடியும்னு நாங்கள் கேட்டோம். தென் நோ மோ பிளேமிங் ஜபாத்தன். இப்போ எல்லா ஜபாத்தன் எனக்கு இருந்தனால ஜேபிஎஸ் கேவ் அ வெரி குட் கிளியரன்ஸ். இதுக்கப்புறம் டிஎம்பி பண்டரான், ஏன்னா ஒரு லொங்காங்க வாய்ட் ஆகணும் கூட அது சைடில் இருக்க யூட்டிலிட்டி வாய்ஸ்லாம் மாற்றி வேண்டியிருக்கோம். நான் இந்த மாதிரி வந்து பிளேமிங் கேம் இருக்காது. இப்போ எல்லா பேருக்கும் தெரியும் இது ஒரு இஷ்யூ ஆச்சு. சத்தியோச பாலிட்டிக்காக இருக்க மந்திரி பேச இறங்கிக்காங்க. ஹி ஹஸ் டோல் சால்வ் இட். ஸோ இப்போ எல்லா ஜபாத்தான் ஒரு டைம் லைன் கொடுத்து அந்த டவுன் ஹாலில் வந்து தே ஹேவ் டு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து சொல்ல முடியாது இல்லை நாங்கள் வந்து இது வந்து மக்களோட பிரச்சனை, சரிங்களா? இந்த மக்களோட பிரச்சனை வந்து வெள்ள பிரச்சனை. இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த கட்சி அந்த கட்சி இதில் இருக்காங்க அதில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமே கிடையாது. யார் வேணால் எந்த கட்சியில் வேணால் இருக்கட்டும், யார் வேணால் எந்த என்ஜிஓவில் வேணால் இருக்கட்டும்,
ஆனால் நேற்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டிங் இல்லாமல் ஒரு பேனர் இல்லாமல் பொண்டுடு தாமான் ஸ்ரீமுண்ட மங்ச பஞ்சேன்னு சொல்லிட்டு தான் எல்லாமே கிளம்பி போனாங்க. அவங்கனால செய்ய முடியாட்டி, அரசியல்வாதிகள் செய்ய முடியாட்டி மக்களை திருப்பியும் சாயம் பூசக்கூடாது. அரசியல் சாயமோ அரசியல் நோக்கமோ அரசியல் விஷயமோ செய்யக்கூடாது. அதே வகையில் இந்த பணப்புழக்கமோ அதெல்லாம் பேசக்கூடாது. நாங்கள் என்ன கேட்குறோன்னா எங்களோட பிரச்சனை தப்பான வதந்திகளை கிளப்பி இந்த பிரச்சனையை வந்து டைவர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா பிரச்சனை என்னது, தாமான் ஸ்ரீமுடாவில் மங்ச பஞ்சேர் நிறைய பேர் இருக்காங்க. மூவினமும் வந்தாங்க. நாங்கள் பேசினது முக்கால்வாசி வந்து மலாயில் பேசணும். மூவினமும் வந்தாங்க, பல அரசியல் கட்சியிலிருந்து வந்தாங்க, பல என்ஜிஓக்கள்லேருந்து வந்தாங்க, மக்கள் வந்தாங்க, வயசானவங்க வந்தாங்க, இளைஞர்கள் வந்தாங்க. ஸோ அங்கே வந்தது எல்லாமே ஒரு பிராண்டிங்கில் இருந்துச்சு. என்னதுன்னா மங்ச பஞ்சேர். ஸோ உங்களால் அந்த பிரச்சனையை முடிக்க முடியும்னா நம்ம அந்த பிரச்சனையை வந்து ஒற்றுமையாக சேர்ந்து முடிக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எங்களோட நோக்கம் வந்து மூன்றே நோக்கம் தான். என்ன நோக்கம்? ஒன்று வந்து எங்களுக்கு ஒரு தக்லீக் ஹாஸ் கேட்டோம், அது வந்துருச்சு. ரெண்டாவது விஷயம் என்ன, நம்ம கேட்டோம் இதுமாரி வந்து எங்களுக்கு வந்து ஒரு டவுன் ஹால் செக்ஷன்ஸு அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம், அதுவும் வந்துருச்சு. மூன்றாவது அந்த நம்மளோட எம்பி அவரோட சத்யோச பொலிட்டிக் வந்து ஒரு 3R சம்பந்தப்பட்ட விஷயமாக ஒரு விஷயத்தை வந்து போட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அவர் மன்னிப்பும் கேட்டுட்டார். இப்போ எங்கள் மூன்றாவது கோரிக்கை என்னன்னா, இந்த டானா பந்த்வான் கிராஜான், அதாவது எப்போ பார்த்தாலும் இந்த வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்படுறப்ப நம்மளுக்கு வந்து சரியான பணங்கள் இல்லை, மீண்டும் மீண்டும் இழப்பீடு, இதுக்கு என்ன மாதிரி வந்து விஷயங்கள் உதவிகள் செய்ய முடியும்? இப்போ 100 மில்லியன் 200 மில்லியன் அனௌன்ஸ் பண்ணுறப்ப அது பம்பு செய்கிறதுக்கோ இல்லாட்டி அந்த வீடம் அந்த ரிவரை செய்கிறதுக்கோ அதுக்குமே செலவு பண்ணுறதை தவிர்த்து விட்டு மக்களுக்கு என்ன செய்வீங்க? ஏன்னா அவங்க தான் முதலோட கோரிக்கையாக எப்படி புத்ரா எக்ஸல் செஞ்சாங்களோ அதே மாதிரி தான். ஆகையால் மீண்டும் நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, தயவு செஞ்சு இந்த அரசியல் நாடகத்தை நிப்பாட்டிட்டு, இந்த அரசியல் டைவர்ஷன்ஸை நிப்பாட்டிட்டு மக்களோட குறிப்பிட்டு அந்த அந்த டார்கெட் என்ன பிரச்சனை அதை சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அரசியல் பேசுகிறதோ அரசியல் பண புழக்கம் இருக்கிறதோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, புக்தியோடு எடுத்து வந்து போடுங்க. பண்ணி ஒரே ஒரு நாள் வந்து நம்ம வந்து எம்பி வராதனால, அவர் எங்கே இருக்கார், அவர் எம்பி ஸ்லாங்கர், ஆனால் அவர் போய் பேராளர் இருக்கிறதுனால நம்ம பேராக்கு போகணும். அங்கே போயிட்டு போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த வெற்றி வந்தது வந்து ஒரு ஒற்றுமையான வெற்றி, ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9 மணிக்கெலாம் ஷாப்பாக எல்லா ஆத்தோரிட்டியும் அங்கே வராங்க. எம்பியோட சத்யோச பொலிட்டிக் வந்திருக்காரு. அவர் ஒன் த ஸ்பாட் அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு கொடுக்குற சொல்லியிருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒன்றிணையாக நடந்திருக்கு. அதே வகையில் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சாரி கேட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் ஒன்று கூடி நம்ம ஒத்துமையாக இருந்து சேர்ந்து தான் வந்து அந்த கிடைத்த பலன். இதில் வந்து தோல்வின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அதுக்கு வந்து அசிங்கமான சாயம் பூசுறது வந்து ஒரு அரசியல் நோக்கம். ஸோ அதனால் இதுமாரி அரசியல் செய்யாமல், இது மாதிரி கேவலமான ஒரு அரசியல் செய்யாமல் மக்களோட ஒற்றுமையை பாருங்கள். மக்களுக்கு என்ன தேவையோ அதில் முதல்ல நீங்கள் வந்து குறிக்கோளாக செய்ய பாருங்கள். அப்போ தான் மக்களோட தேவைகள் நீங்கள் உண்டி கேட்குறப்ப அது தானாக வரும். நீங்கள் கேட்கவே தேவையில்லை. உண்டின்னு வரப்ப ஓட்டுகள் வரப்ப மக்களோட வாசல் வீடு வரைக்கும் வரீங்க. மக்களோட தேவைகள் வரப்ப நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு வெளிச்சம் போட்டு தேடுறதா இருக்குது. ஸோ ஆகையால் இதுமாரி அரசியல் நாடகமெல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் மக்கள் வந்து இங்கே பாருங்கள், ஒரே நாள் இவ்வளோ வெற்றிகள் வந்திருக்கு. நாங்கள் அடித்து சொல்கிறோம், இன்னும் ஒரு வாரத்தில் எல்லா விஷயங்களுக்கும் அந்த இன்ஃபோகிராஃபிக்லேருந்து நிறைய விஷயங்கள் இன்னும் வரும். அதுக்கப்புறம் டவுன் ஹால் செக்ஷனில் வரும், நிறைய அறிவிப்புகள் வரும். ஸோ இதேமாரி எங்கெங்கே மலேசியாவில் பஞ்சர்லாம் இருக்கோ அங்கங்கே மக்கள் வந்து இதை ஒரு சக்ஸஸ் மாடலாக எடுத்துகிட்டு அங்கங்கே வந்து போராட்டம் பண்ணணும். இதுதான் எங்களோட நோக்கமே தவிர நாங்கள் இங்கிருந்தே எல்லாத்தையும் செய்யணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது. நன்றி.